ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 2 வந்திருக்கு. இந்த ப்ரோமோ 2 பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு சிரிப்பாக வருது. சண்டை போடுறாங்க. சண்டை போடுங்க, நான் வேணாம் சொல்ல. கேரக்டராக இருந்து சண்டை போடுங்க. இந்த கேரக்டர் என்ன சண்டை போடுமோ அந்த இதை சண்டை போடுங்க. ஆனால் ஒரு சில பேர் அந்த கேரக்டராக சண்டை போடுறாங்க. ஒரு சில பேர் ஈகோவால் சண்டை போடுறாங்க. ஒரு சில பேர் நான் என்ன கேரக்டர் போட்டுக்கு எனக்கே தெரியலையே, ஏங்க நான் என்ன கேரக்டர் போட்டுக்கு உங்களுக்காக தெரியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இங்கே வந்து இந்த பல்லக்குன்ற ஒரு பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. என்னென்னா, காலையில் இந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பல்லக்கு இது வந்து 2 நாட்டுக்குமே சமமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து பாய்ஸ் வந்து நம்ம கேசரி ராஜா, ராணுவ கேசரி ராஜா உட்கார வச்சு கூட்டு போயிருப்பாங்க. பக்கத்தில் பழைய தளபதி மாதிரி நம்ம அம்மா. ஆக்சுவலாக அதுக்கு படை தளபதி நம்மளுடைய தீபக் தான். இவங்களும் வந்து கூட போயிருப்பாங்க. என்ன ஒன்றும் புரியலையே. போனதுக்கப்புறமா வாங்கிட்டு நம்ம சாச்சாமா தேவியை வந்து கூட்டு போகலான்னு இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிருந்தா, அவர் என்ன பண்ணிட்டார், தீபக் ஒரு செக் வைக்கிறார். இது வந்து பொது தான். பொது இடத்துல வந்து இது எங்களுக்கு சொந்தங்க, நீங்கள் முடிச்சுட்டு எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் யூஸ் பண்ணோம் அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் வந்து என்னோடய இடத்துக்கு எடுத்து வந்துட்டேன், நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு அப்படின்னா, ராணுவக்கிட்ட வந்து இவங்க வந்துட்டு நைட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பேசி மயக்கி பவித்ரா வச்சு, அவர் தான் பவித்ரா எது சொன்னாலும் இந்த உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு போயிடுறாரு. ஏன் இப்படி இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. நைட் ஆனால் சம்பவம் பண்ண மாதிரி தான் போனார். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்குனார். சூப்பர்யா, வேறு லெவல்யா, வாயா ராணுவம் இனிமேல் நீ தாயா அப்படின்னா, கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க திருன்னு அந்த பொருளை வந்து வாங்கிக்கிட்டார். எப்படி நம்ம பொருள் நம்மக்கிட்ட கிடச்சிதுன்னு. காலையிலேருந்து நம்ம எடுத்த பொருள் அங்கே போயிடுச்சியா அப்படி மாதிரி ரயன் டென்ஷன் ஆகிட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டார். போயா உன்னெல்லாம் வச்சுட்டு நான் விளாட்றேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும்யா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போது அவங்க எதுக்காக இப்போ அந்த ராணுவ பண்ண விஷயங்கள் வந்துட்டு இந்த தீபக் எல்லாருக்குமே செம கோவம். காலையிலேயே வந்துட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அவன் மடத்தனமாக பண்ணி வச்சுருக்கான். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு திருடி அந்த நாட்டுக்கு ஒரு தக்க பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினச்சா ஜெஃப்ரிலாம் டென்ஷன் ஆகிட்டாப்புல. தீபக் ஒரு பக்கம் கொலகானில் இருக்கார். ஏன் அந்த ராணுவம் இப்படி பண்ணுறான், மக்கு பயலாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது, பல்லக்கு. இதை வச்சு நம்ம கேம் ஆனோன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் காலையில் இன்னொரு திருட்டு சம்பவம் வர மஞ்சரி. என்னென்னா, கேப்டனாக இருக்காங்க, இன்னும் டாஸ்க்கே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அங்கே இருக்கிற ஆபரணங்களையும் அவங்களதும் எடுக்கிறாங்க, எதிர் நாட்டில் இருக்கிற பாய்ஸ் டீமும் எடுத்துக்கிறாங்க. என்னென்னா, எங்களுதும் காணாமல் போயிருக்கு, அப்படி பழைய போகலாம்ல, உங்கள் நாட்டுக்காரங்களும் எடுத்திருக்காங்க, அப்படி பழைய போகலான்னு. ஆனால் சௌந்தர்யா சூப்பராக செவில் அறிஞ்ச மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம். என்னென்னா, நீங்கள் ஒரு கேப்டனாக இருக்கும்போது, ஒரு பதவியில் இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரே வார்த்தை சூப்பராக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அதேமாதிரி அன்ஷிதா ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க. அதாவது இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்குங்கன்ட்டு போயிட்டாங்க. ஏன் நீங்கள் எப்படி பறக்கிறீங்க எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போது இந்த விஷயங்கள்லாம் அவங்க மைண்டுக்குள்ளே ஏறிக்கிச்சு நம்ம பாய்ஸ்க்கு. பல்லக்க தர முடியாது அப்படிங்கும்போது, சரி பல்லக்கு எனக்கு கொடுக்கறதுக்கு என்ன நீங்கள் நாங்கள் படம்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஜாக்லின் வந்து கேட்கும்போது, ரயான் என்ன சொல்கிறா, 3 பேர் வந்து எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுன்றாரு. மேபி அது மஞ்சரியாக இருக்கலாம், ஏன்னா நேற்றுலேருந்தே மஞ்சரி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சௌந்தர்யாவாக இருக்கலாம், ஏன்னா சௌந்தர்யா வந்து இது வரைக்கும் அங்கே உள்ளே வந்தாங்க இந்த மாதிரி இந்த செங்கோலை தேடுறதுக்கு. ஜெஃப்ரி வசமாக பிடிச்சாரு. ஆனால் அதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க பாய்ஸ் டீமு. பனிஷ்மெண்ட் என்னது, ராஜாவை பற்றி புகழ்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு. அதை பண்ணாமே போயிட்டாங்க. ஸோ அவங்களா இருக்கலாம், இன்னொருத்தர் மேபி தெரில, அது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 பேர் மன்னிப்பு கேட்டாங்கன்னா நாங்கள் பல்லக்க கொடுக்குறோம் அப்படின்னும்போது, நம்ம ராணி ஜக்கம்மா இல்லை நம்ம சாச்சாம்மா வந்து, இங்கே பாருங்கள், நம்ம யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா, எனக்கு வேண்டாம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனவொடனே இவங்க வந்துட்டு இன்னும் டென்ஷன் ஆகுது. இவர் தீபக் சொல்லி பாருங்க, மன்னிப்பு பல்லக்கு. இந்த டைமில் கூட உங்களுக்கு இந்த ரைமிங் தேவையாப்பா. அவங்களே பாவம் டென்ஷனில் இருக்காங்க. ஒரு பல்லக்கு கூட எங்களால் சம்பாதிக்க முடியலையே, அதை தக்க வச்சுக்க முடியலேன்னு டென்ஷனில் கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரைமிங் ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செமையாக இருந்துச்சு. பல்லக்கு மன்னிப்பு கொடுத்தா பல்லக்கு. சூப்பரில் எனக்கு மேலே ரைமிங் பேசுவார் போல இருக்குது. அப்போ அவங்க வந்துட்டு ஜாக்கில் டென்ஷனாக இருக்காங்க. நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன இந்த வாரம் முழுக்க ஜாக்கில் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இல்லை பண்ணாங்க. நடுவில் அன்னை தெரசா மாறலாங்க பாருங்க. முத்து நீங்கள் தான் எங்கள் சொத்து. அந்த பேட்சை நீங்கள் பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கருணை இல்லத்தை வச்சு அவர் சொல்லிட்டார், இந்த சீனே வேணாமா, நான் நல்லா தெளிவாக தான் யோசிச்சிருக்கேன், இதில் இவ்வளோ பெரிய பிட்டே தவிர நீங்கள் உட்காருங்க, நன்றி அப்படின்னு உட்காந்துட்டாங்க. நிறைய பேருக்கு ஒரே ஷாக்கு, என்ன இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே இந்த அன்னை தெரசா. ஏன்னா போன வாரம் வந்துட்டு அருணோட ரிப்பனை கிழிக்கும்போது ஜாலியாக இருந்துச்சு, இழிச்சிக்கிட்டு இருந்தாங்க, கிழிக்கும்போது இழிச்சிட்டு இருக்கிறது. இப்போ வந்துட்டு முத்து ஏமா போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மன்னிப்பா நாங்கள் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அதெல்லாம் கேட்க முடியாது. என்ன உங்கள் காலிலே நாங்கள் விழுந்துட்டுருக்கணுமா, நாங்கள் எப்போ சொன்ன விழுந்துட்டுருக்கணும்னு, நீங்கள் தான் அதை ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிங்க. போன வாரம் ஞாபகம் இருக்கா, நம்ம அருண் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னார், மன்னிச்சுக்குங்க இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட் காலில்.
ஏம்மா இவ்வளோ பெரிய சீனை கிரியேட் பண்ணிங்க? அதுக்கப்புறமா உள்ளே போய் செம்மையா அழுகுறாங்க. இன்னும் அவங்க எங்களை வந்து ஏதோ பண்ணிட்டே இருப்பாங்களா? அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அப்பயே நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சார். இதில உங்க ஈகோவோட விளையாடாதீங்க. குடுத்த கேரக்டர் மட்டும் பண்ணுங்க. ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்க. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன நான் உங்க கால்லயே விழுந்துட்டு இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது." அப்படின்னு சொல்லி இப்போ பிரச்சனை வந்து பெருசாகும்போது, நம்ம சாச்சா மாதேவி வந்து டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து சொல்லிடுறாங்க. "இங்க பாருங்க, மன்னிப்பு கேட்டால் தான் அந்த பல்லக்கு எனக்கு கிடைக்கும் என்றால், அந்த பல்லக்கு எனக்கு தேவையில்லை. நான் இங்கேயே அமர்கிறேன்." அப்படின்றாங்க. ஏம்மா நேத்துலேருந்து அந்த வேலைய தானே செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன இங்கேயே அமர்கிறேன்? அங்கேருந்து இங்கே வந்துட்டு, இங்கேருந்து அங்கே போகிறது, எல்லாம் பண்ணுறது, பல்லக்கால தான் இந்த அம்மா போகிற மாரி வர மாரி இங்கேயே அமருகிறேன் அப்படின்றாங்க. அதுவும் சாச்சனா நேத்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. பரவால்ல சாச்சனா வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணி தான் வைரலா இருக்காங்க அப்படின்னு நானும் ரொம்ப ஆசையா இருந்தேன். என்ன அப்படி சொல்லிட்டு கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தா, கத்திரிக்காய் தெரியுது. என்னய்யா கத்திரிக்காய் காமிக்கிறீங்க? அப்ப பார்த்தா பக்கத்துல வந்தா சிக்கனு, மட்டன் காமிக்கிறாங்க. என்னய்யா 2த்தையும் காமிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்ம வடிவேலு சொல்லுவார் பாருங்க. என்னங்க நீங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்கன்ற மாரி. அப்புறமா தான் பார்த்தா அப்படியே ஜூம் அவுட் ஆகுது. என்னன்னு பார்த்தா கை தெரியுது. யார் கை பார்த்தா சாச்சனா. சாச்சனாவா? ஐய்யய்யோ! கத்திரிக்காய் அந்த பொண்ணுக்கு ஆகாதுங்க. அந்த பொண்ணு பாவங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னும்போது ஒருத்தர் வந்து என் வாய பொத்து. ஏங்க அப்படின்னா, அங்க சாப்பிட்டுருக்கிறது சாச்சனா தான். சாச்சனாவா? என்னங்க சொல்றீங்க? சாச்சனாக்கு அது ஒத்துக்காதுங்க. உடம்புல ப்ராப்ளம் வருங்க. அங்க பாருன்னா அவங்க இப்படி சாப்பிடுறாங்க. ஏம்மா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ப அன்ஷிதாவும், தர்ஷிகாவும் குழம்பி போய் வந்து உன்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டாங்க. ஏம்மா உனக்கு வந்துட்டு கத்திரிக்காய் ஒத்துக்க என்னது கத்திரிக்காவா? கத்திரிக்காய் பேர கேட்டாவே எனக்கு அலர்ஜி அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படியா? நீ என்கிட்ட சொன்னா தானே தெரியும். இப்ப அன்ஷிதா வந்துட்டு உனக்கு கத்திரிக்காய் ஒத்துக்காதுன்றது தெரியுது. இப்ப எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு சமைச்சுட்டேன்னா பிரச்சனை ஆயிடுமா இல்லையா? சரி இப்ப கூட்டுனா அப்படி கூட்டுலயும் கத்திரிக்காவா? அப்படின்னாங்க. ஐய்யய்யோ! இரும்மா உனக்கு என்னம்மா பிடிக்கும்? அப்ப அவங்க சொல்றாங்க மெனு. இது வந்து அ இது வீடு கிடையாது. இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். எனக்கு வந்து முட்டை பிடிக்கும். சரி. ஆனா முட்டை சாரி. நானே கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். எனக்கு வந்து முட்டை பிடிக்காது. சரி. ஆனா முட்டைய அவிச்சு அது வெள்ளையா இருக்குமா? ஆமா. அந்த வெள்ளையும் பிடிக்காது. சரி. அதுக்குள்ள ஒரு ரெட் கலர் மஞ்சள் கலர்ல ஒண்ணு இருக்குல்ல? ஆமா. அது மட்டும் பிடிக்கும். அது முட்டை தானே. அது முட்டை கிடையாது. ஓ! முட்டை பிடிக்காது. ஆனா முட்டையில இருக்கிற அந்த வெள்ளையில இருக்கிற அந்த எல்லோ கலர் பிடிக்கும். ஆமா. சரி வேற எப்படி பிடிக்கும்? அதே மாரி முட்டை பிடிக்காது. சரி. ஆனா முட்டைய ஆம்லெட்டா போட்டா பிடிக்கும். என்னடா இது குழப்பமா இருக்கு. அதுவும் முட்டையிலேருந்து தானே வருது. அதான் ஆம்லெட்டா மாறிடுச்சுல்ல. ஓஹோ! ஆம்லெட்டா மாறிடுச்சு. ஆஹா! சாச்சனா! நீ சூப்பர்மா! நீ நடத்துமா அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏம்மா இப்படி பண்றீங்க? அதுலயும் ஒரு ராணின்னா எப்படி கம்பீரமா உட்காரணும். எனக்கு தெரிஞ்சு ராணிய வந்துட்டு மஞ்சரி குடுத்துருக்கலாம், சௌந்தர்யா குடுத்துருக்கலாம். மேபி அன்ஷிதா கூட குடுத்தா நல்லா பண்ணியிருப்பாங்களோன்ற மாரி தோணுச்சு. இந்த பொண்ணு குடுத்தா, அவ உட்காந்து அங்க பண்ற வேலைகள் தூங்குறாங்க. ஐய்யய்யோ! தூக்கம் வருதே. ஏய்! அ ஒரு வேள அவங்க வந்துட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட்டா தான் அவங்க ரொம்ப பொ பொ இதுவா இருப்போம், புத்துணர்ச்சியா இருப்போம்ன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால நான்வெஜ் தான் நேத்து வந்துச்சு. ஓ! சாப்பிட்ட உண்ட மயக்கமா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதையும் கலாய்ச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் ராணி. இப்படி ஒரு இது, இப்படி ஒரு என்ன எந்த நாட்டு ராணியா இருப்பாங்க இவங்க? பயங்கரமான ஒரு ராணியா இருக்காங்கன்ற மாரி இருந்துச்சு. என்னத்த சொல்ல. சரி நீங்க உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த ப்ரொமோட்டோ பார்க்கும்போது யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்க? ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஏங்க நீங்க வந்துட்டு போர் அடிக்குது சொன்னீங்க. நான்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்றாங்க. எப்படி சிரிப்பு வந்துச்சு? ஓ! இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்ற மாரி தோணுச்சு. சரி இந்த வீடியோவ பார்க்குற அனைவரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனல மத்தவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. பாய் நண்பர்களே.